வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேசுங்க. 28/3/2026 திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் போடலாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் தொடர்ந்து திருப்பூர் மார்க்கெட் கொடுக்காததுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டுக்கு இப்போதைக்கு எங்கள் ஏரியாவிலேருந்து வண்டி லோடு கிடையாதுங்க. கரெக்டான ஆட்கள் போகிறது இல்லைங்க. இடையிட்ட எடுத்து போகுதுங்க. அதனால தான் கரெக்டாக அப்டேட் கொடுக்க முடியாத காரணங்க. பச்சை மிளகாய்ங்க 15 to 17 கொண்ட முதல் ரகம் 500 to 600க்கும், செகண்ட் குவாலிட்டி 400க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. முருங்காய் கருமுருங்கை 1 கிலோ 20-22க்கும், செடி முருங்கை 15 to 18க்கும், மரத்துக்காய் 10 to 15க்கும் விற்பனை ஆகுதுங்க. தொடர்ந்து முருங்காய் விலை ஏற்றம் இறக்கமாகவே காணப்படுகிறதுங்க. சத்திர விலை பார்த்தீங்கன்னா நேரத்தில் 20 ரூபாய்க்கு போச்சு, இன்றைக்கி 17 ரூபாய்க்கு வந்துருச்சுங்க. அவரைக்காய் வேணும் ஓரளவுக்கு போகும். திருப்பூர் மார்க்கெட்டில் 25 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையை 1200க்கும், குறைந்தபட்ச விலையை 1000 ரூபா வரைக்கும் அவரைக்காய் விற்பனை ஆகியிருக்குதுங்க. புடலங்காய்ங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான புடலங்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 250 ரூபாயிலேருந்து 400 ரூபா வரைக்கும் புடலங்காய் விற்பனை ஆகியிருக்குதுங்க. சுரைக்காய்ங்க 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா பந்தல் சுரைக்காய் 250 ரூபாய்ங்க. தரையில் வர சுரை பார்த்தீங்கன்னா அதே 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 100 to 150ங்க. பாவக்காய்ங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பாவை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 20 கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா 700 ரூபாயிலேருந்து குறைந்தபட்ச விலையாக 300 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. பீர்க்கங்காய்ங்க 13 to 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலை 700க்கும், குறைந்தபட்ச விலையை 400 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க. முள்ளங்கி பார்த்தீங்கன்னா 25 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையை 300க்கும், குறைந்தபட்ச விலையை பை 100 ரூபாயிலேருந்து முள்ளங்கி விற்பனை ஆகியிருக்குதுங்க. பீட்ரூட்டுங்க 30 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையை 700க்கும், குறைந்தபட்ச விலையை 500 ரூபா வரைக்கும் பீட்ரூட் விற்பனை ஆகியிருக்குதுங்க. பூண்டு முதல் ரகம் 130 to 160க்கும், செகண்ட் குவாலிட்டி 120க்கும், பல்லு பூண்டு 60 to 80க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. தக்காளி விலை கடந்த ஒரு வாரமாக ரொம்ப டவுனாக தான் இருக்குதுங்க. இன்றைக்கும் பெரிய எந்த ஒரு மாற்றம் இல்லைங்க. 15 கிலோ கொண்ட சாகோ முதல் ரகம் 100 to 130க்கும், மதன் 100 to 110க்கும், சிவம் 60-70 to 100க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பந்தல் தக்காளி 130 to 160 ரூபா வரைக்கும் திருப்பூர் மார்க்கெட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க. தக்காளி விலை எப்போ ஏறுன்னு கேட்டிருந்தீங்க. தக்காளி விலை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஆந்திரா வரத்து ஃபுல்லாக வரனால அந்த தக்காளி எப்போ கம்மியாகுது அப்போ தான் விலை ஏறுங்க. லோக்கல் தக்காளி பெருசாக ஒரு தெளிவான தக்காளி வர்றதில்லைங்க. ஆந்திரா தக்காளினால்தான் விலை குறைஞ்சிக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் சொல்லாங்க. கொத்தமல்லி தலைங்க ஒரு கைப்பிடி அளவுண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக ஃபஸ்ட்டு குவாலிட்டி 8 ரூபாயிலேருந்து 14 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. புதினா ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா 3 ரூபாயிலேருந்து 6 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. முட்டைக்கோஸ் 40 கிலோ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா 400 ரூபாயிலேருந்து விற்பனை ஆகுதுங்க. உருளைக்கிழங்கு ஃபஸ்ட் குவாலிட்டி 40 ரூபாயிலேருந்து 50 முதல் ரகம், செகண்ட் குவாலிட்டி 20-25க்கு விற்பனை ஆகுதுங்க. கேரட் 60 to 70க்கு முதல் ரகம், செகண்ட் குவாலிட்டி 40க்கும், தேர்ட் குவாலிட்டி வெட்டு கேரட்டில் ஒரு கிலோ 15 ரூபாயிலேருந்து 20 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. சக்கரவள்ளி கிழங்கு 40 மூட்டை அதிகபட்ச விலை 400 to 600க்கும், சில்லறை விற்பனை கிலோ 15க்கும், ஹோல்சேல் ப்ரைஸ் கிலோ 30க்கும். நெல்லிக்காய் ஒரு கிலோ 30 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும். பப்பாளி 15 கிலோ கொண்ட பாக்ஸ் தெளிவான பப்பாளியாக இருந்தால் 150 to 200க்கும், குவாலிட்டி கம்மியாக இருந்தால் 150க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சப்போட்டா பழம் ஹோல்சேல் ப்ரைஸ் 3 கிலோ 100 ரூபாய்க்கும், சில்லறை விற்பனை ஒரு கிலோ 40 ரூபாயிலேருந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. மாம்பழம் ஒரு கிலோ 40 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. வெண்டங்காய் 15 to 17 கொண்ட போய் அதிகபட்ச விலையை 800 to 900க்கும், குறைந்தபட்ச விலையை 500 to 600க்கும். கொத்தாவரங்காய் 15 to 17 கொண்ட போய் அதிகபட்ச விலை 500க்கும், குறைந்தபட்ச விலையை 400 ரூபா வரைக்கும் கொத்தாவரங்காய் விற்பனை ஆகியிருக்குதுங்க. கத்திரிக்காய்ங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான கத்திரி பார்த்தீங்கன்னா சிம்ரன் 25 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையை 500க்கும், குறைந்தபட்ச விலையை 200க்கும். பவானி 300 ரூபாயிலேருந்து 600-700 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க. பொரியல் தட்டைங்க ஃபஸ்ட் குவாலிட்டி அதிகபட்ச விலை 500க்கும், குறைந்தபட்ச விலையை 400 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க. ஒரு சில போய் குவாலிட்டி கொஞ்சம் அளவு கம்மியாக இருந்தால் 300க்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க. இஞ்சி ஃபஸ்ட் குவாலிட்டி அதிகபட்ச விலை 60க்கும், குறைந்தபட்ச விலையை 30 to 40க்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க. எலுமிச்சம்பழம் முதல் ரகம் ஃபஸ்ட் குவாலிட்டி அதிகபட்ச விலையாக 100 ரூபாய்க்கும் கிலோ, செகண்ட் குவாலிட்டி 60க்கும், புள்ளி எலுமிச்சம்பழம் 30க்கும் விற்பனை ஆகிருக்குது. வெள்ளரிக்காய் 40 to 50க்கும். சின்ன வெங்காயம் ஃபஸ்ட் குவாலிட்டி திருப்பூர் மார்க்கெட்டில் 25 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக 600 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 400-300க்கும் பச்சை வெங்காயம் விற்பனை ஆகிருக்குதுங்க. காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெங்காயம் 18 ரூபாயிலேருந்து 25 ரூபா வரைக்கும் வாங்குகிறாங்க. எக்ஸ்போர்ட் குவாலிட்டிக்கு இதிலேருந்து 20 ரூபாயிலேருந்து ப்ளஸ் அதிகபட்ச விலையாக 25-26 கூட வாங்குகிறாங்க. அது கணக்கு எடுத்துக்கிறக்கு இல்லைங்க, ஆர்டரை பொறுத்து வாங்குகிறாங்க. ஆனால் மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா திருப்பூரில் 25 கிலோ கொண்ட போய் 500-600 அங்கேயே விற்பனை ஆகிறது 25 ரூபாய்க்கு தான் விற்பனை ஆகுதுங்க.
பெரிய வெங்காயம் 1 கிலோ 22 ரூபா முதல் ரகம், செகண்ட் குவாலிட்டி 16 to 18, தேர்டு குவாலிட்டி 12 to 14 விற்பனையாகுதுங்க. அரசாணிக்காய் 40 கிலோ மூட்டை 400 ரூபாயிலேருந்து விற்பனையாகுதுங்க. காட்டுக்குள்ளே 5 ரூபாயிலேருந்து 6 ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க. பூசணிக்காய் 40 கிலோ மூட்டை 400 to 600 ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க. 1 கிலோ 10 to 15 ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க. காட்டுக்குள்ளே 6 ரூபாயிலேருந்து 10 ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க. காலிஃப்ளவர் 15 பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா 200 ரூபாயிலேருந்து 300 ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க. பூ ஒன்றுக்கு 20 ரூபாயிலேருந்து 30 ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க. தேங்காய் பார்த்தீங்கன்னா உரிச்சி தேங்காய் 1 கிலோ 40 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. ஒரு காய் ஒன்றுக்கு சில்லறை விற்பனை பொடிக்காய் 10 to 12க்கும், மீடியம் சைஸ் 18 to 20க்கும், பெருவட் 20 to 23 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. சுண்டைக்காய் 25 கிலோ கொண்ட போய் அதிகபட்சம் 500க்கும், 1 கிலோ 20 ரூபா ரேட்டில் விற்பனை ஆகுதுங்க. கோவப்பழம் பார்த்தீங்கன்னா விலை சற்று குறைஞ்சிருச்சுங்க. 25 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையை 300க்கும், குறைந்தபட்ச விலையை 200 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. 1 கிலோ 10 to 15 ரூபா ரேட்டில் விற்பனை ஆகுதுங்க. சில்லறை விற்பனை 1 கிலோ 20 to 30 ரூபா வரைக்கும் வருங்க. தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனல். திருப்பூர் தென்னமலை மார்க்கெட்டும் ஒட்டஞ்சத்திர மார்க்கெட்டும் உங்களுக்கு வரும் நாட்களில் பங்குனி, சித்திரை, வைகாசி மாதத்தில் என்ன நடவு போடலான்னு சொல்லி தொடர்ந்து கொடுத்துட்ருப்பேங்க. நன்றி, வணக்கம்.